Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Run with the Windோட எபிசோட் 16 கான எக்ஸ்பிளனேஷன் தான். போன எபிசோடோட எண்டிங் தான் கொஞ்சம் கிளிஃப் ஹேங்கர்ல முடிச்சிருப்பாங்க. ஹைஜிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. உலகுற மாதிரி போயிருப்பான். இப்போமே அந்த ஒரு சீன்ல இருந்து கண்டினியூ ஆகுது. ஹைஜி அந்த ஒரு மொமெண்ட்ல பிளாங்கா இருந்திருப்பான் கம்ப்ளீட்டா. பட் அந்த ஒரு இடத்துல நல்ல வேளையா ஸ்ட்ரைட்ல இருந்து கொஞ்சம் ரைட் சைடு காலை தூக்கி வச்சிருப்பான். காலை கொஞ்சம் கிராஸா வைக்கும்போது அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதத்துல தான் காலை ஊனி இருப்பான். சோ கால்ல மட்டும் லைட்டா அவனுக்கு வலி ஏற்பட்டிருக்கும். பட் அந்த ஒரு மொமெண்ட்டை கிராஸ் பண்ணி போயிடுறான். இப்போ ஹானா நின்னுகிட்டு இருக்க இடத்துல அவங்களோட அப்பாவுமே வந்துடுறாரு. அந்நியாரம் வந்துட்டு பாக்குறாங்க. அந்நியாரம் மூசா ஜோட்டன்ஸ்மே வர்றாங்க அப்படினு இன்னொருத்தர் சொல்றாரு. கமெண்ட்ரி கொடுக்கறவங்க வந்துட்டு சொல்றாங்க இந்த வாட்டி நமக்கு மொத்தம் 49 டீம் வந்திருக்குது. அதுல 581 பிளேயர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அப்படினு. என்ன ப்ரோ டீமுக்கு 10 பேர்னா 49 490 தான வரணும். என்ன கணக்குல வீக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. பட் அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஒரு டீமுக்கு மேக்ஸிமம் 14 பேர் வர கண்டிப்பா ரன்னிங் ஓடலாம். அந்த 14 பேர்ல பெஸ்டா ஓடுற 10 பேரோட டைமிங் மட்டும் இவங்க எடுத்துக்கிடுவாங்க. அவ்வளவுதான். நம்ம டீம்ல கரெக்டா 10 பேர் இருக்கறனால யாராவது ஒருத்தர் டிராப் ஆனா கூட இந்த மேட்ச் இங்கே முடிஞ்சிரும். அதே மாதிரி நம்ம கிட்ட பெஸ்ட் ஆஃப் 10 அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் எடுக்கவே முடியாது. ஓடுறதே 10 பேர் தான். சோ 10 பேர் கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணி அவங்க டைம் மட்டும் தான் எடுக்கவே முடியும். அண்ட் எப்பவும் போல இந்த வருஷமே அந்த எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்டா வந்துகிட்டு இருக்காங்க அப்படினு சொல்றாங்க. இப்போ இவங்க பார்க்கலாம் விட்டுட்டு வெளியே வந்து ரோட் சைடு வந்துடுறாங்க கம்ப்ளீட்டா. இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அவங்க போறதுக்கான ரூட்டையுமே காட்டுறாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ ஆக்சுவலா 7 கிலோமீட்டர் ரீச் பண்ணிட்டாங்க. ஆனா கூட வந்துகிட்டு இருந்த ஒருத்தருமே வந்துட்டு ஹைஜி இப்போ வர நம்ம பார்த்த மாதிரியே தெரியல. எனக்கு தெரிஞ்ச லீடிங்ல தான் போய்கிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் வேற ஒரு பிளேயர் வந்துட்டு என்னது அவர் டிராப் பண்ணிட்டாரா, அவர் டிராப் பண்ணுவாருன்னு சொல்லி நினைக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரையோ பத்தி பேசிட்டு போறாங்க. இதை நினைச்சு ஹானாக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஒருவேளை ஹைஜியா இருக்குமோ அப்படின்ட்டு கூட வேற ஓடிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே மேல பாக்குறாங்க. பார்த்தா அந்த பிரிட்ஜை ரீச் பண்ணிட்டான். அப்படின்னா ஹைஜி சொன்ன மாதிரி இப்ப நம்ம 10 கிலோமீட்டர் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறான். ஆனா வந்து அங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தவங்க அவங்க தெரிஞ்சவங்க தான். அவங்க கிட்ட போய் கேட்கறா நீங்க டிவில எல்லாரையும் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் எல்லா பிளேயர்ஸையும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹைஜியை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. இல்லையா நான் பாக்கல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஹானாக்கு இதை கேட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்செட் ஆயிடுது. அந்நேரம் ஹானாவோட அப்பா வந்துட்டு அங்க பாரு ஹைஜி அங்கதான் ஓடிக்கிட்டு இருக்கான், கூரஹாராக்கு பின்னாடி தான் ஓடிக்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹானாக்கு கொஞ்சம் ரிலீஃபாவே இருக்குது. கமெண்ட்ரி கொடுக்குறவங்களும் சொல்றாங்க இப்ப நம்மளோட ரன்னர்ஸ் எல்லாம் 10 கிலோமீட்டர் ரீச் பண்ணிட்டாங்க. அண்ட் பெருசா எந்தவித சேஞ்சஸ்மே இல்ல. யார் ஃபர்ஸ்ட்ல வந்தாங்களோ அவங்க தான் இப்போ வர ஃபர்ஸ்டாவே வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹைஜியுமே அந்த பிரிட்ஜ் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் ஒரு சிக்னல் கொடுக்குறான் 10 கிலோமீட்டர் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடி இருந்து மூசா அவங்களுக்கும் பின்னாடி இருக்க சிக்னல் கொடுக்குறான். அதை சிண்டோ யூகி பார்த்துட்டு அவங்க பின்னாடி சிக்னல் கொடுக்குறாங்க. அங்க வந்துட்டு கிங் அப்புறம் நம்ம நீக்கோ 2 இருக்காங்க. நீக்கோவுமே அந்த சிக்னல் புரிஞ்சுக்கிட்டு அவன் பின்னாடி மறுபடியும் சிக்னல் தரான் பிரின்ஸுக்கு. பாக்குறியாடா பிரின்ஸ் பாத்துரு அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுத்துக்கிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கான். பிரின்ஸ் பின்னாடி தான் மெதுவா ஓடி வந்துகிட்டு இருக்கான். அந்நேரம் கீழே ஒருத்தன் உளுந்து கிடக்குறான். அவனை பாக்குறான். அவன் என்ன அழுதுகிட்டு இருக்கான். மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஐயோ பாவமே அப்படின்ற மாதிரி பிரின்ஸ் பாத்துக்கிட்டே போறான். இப்படியே இவங்க ரோட்ல எல்லாம் ஒரே மாதிரி ஓடிக்கிட்டே இருக்காங்க. அந்நேரம் புதுசா ஒரு 2 பேர் டக்குனு சம ஸ்பீடா ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 10 கிலோமீட்டருக்கு அப்புறமா அவங்களோட பிளானை இப்ப எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அந்த 2 டீமும். கமெண்ட்ரி கொடுக்கவங்களும் அந்த 2 பேரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஷாக்கா இருக்குது. இருங்க வேற யாரோ ஒருத்தர் ஓடி வந்துட்டு இருக்காரு. கான்சே யூனிவர்சிட்டி இது அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா கூரஹாரா அவனோட பேச இன்க்ரீஸ் பண்ணி 2 பேருக்கும் கிட்ட போக ஆரம்பிக்கிறான். இவர் கான்சே யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் காக்கிரோ கூரஹாரா. இவங்க 2 பேரையும் கேட்ச் அப் பண்ண போறாரு. இல்ல இருங்க கேட்ச் அப் பண்றாரு. முந்திக்கிட்டே போயிட்டாரு. 2 யூனிவர்சிட்டி பிளேயர்ஸுமே முந்திட்டு அவராட்டுக்கு லீடிங்ல போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கூரஹாராவும் அவங்க எல்லாம் முந்திட்டு அதுக்கப்புறம் முன்னாடி போன அந்த எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்றான். அவங்க கிட்ட போகும்போது இன்னும் அதிகமா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்பீட செம்மையா இப்ப இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் இப்படி ஓடி போய்கிட்டு இருக்கும்போது தான் சைடா ஹைஜியுமே கிராஸ் பண்ணிட்டு கரெக்டா போறான். இதை பார்த்துட்டு ஹைஜியுமே சிரிச்சுக்கிட்டு அவன் கொஞ்சம் அவனோட பேச இன்க்ரீஸ் பண்ணுறான். அந்த 10 கிலோமீட்டருக்கு அப்புறம் 2 பசங்க வேகமா போனாங்க இல்லையா, அவங்களுக்கு ஈக்குவலா இப்ப ஹைஜியும் ஓட ஆரம்பிச்சிடறான். கூரஹாரா ஸ்பீட பார்த்துட்டு ஜோட்டின்ஸ் மூசாவுமே செம்மையா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கூரஹாரா வந்துட்டு ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு கிட்ட போயிடுறான். அவங்க 2 பேரும் இப்ப ஈக்குவலா தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வந்துட்டு அந்நியாரம் நான் போய் ஃபினிஷ் லைன் கிட்ட எங்க நின்னுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளாட்டு கிளம்பிடுறா. முன்னாடி லீடிங்ல ஒரு 3 எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் போய்கிட்டு இருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி இன்னொரு எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்ட் அப்புறம் கூரஹாரா 2 பேரும் சேர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஃபினிஷ் லைன் கிட்ட காட்டுறாங்க. அங்க பார்த்து எக்கச்சக்க கிரௌடோட பயங்கரமா எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யார் வருவான்னு சொல்லிட்டு. ஆனாவும் அங்க வந்து நின்னுட்டு டைமிங் எவ்வளவு ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறான். 57 நிமிஷம் ஆயிருக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்ட் தான் வந்துகிட்டு இருக்கான். அதே மாதிரி அவனுக்கு காம்படிஷன் எல்லாம் யாருமே வரல. ஃபர்ஸ்ட் அவன் தான் அசால்ட்டா வர்றான். கூடவே இன்னொரு எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்ட் வரான் செகண்டா. இவங்க 2 பேரும் பார்த்தா 58 நிமிஷத்துல ஓடி வந்திருக்காங்க. என்னடா 1 மணி நேரத்துக்குள்ள ஓடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹானா ஷாக்கோட பாத்துக்கிட்டு இருக்கா. இவங்கள ஃபாலோ பண்ணி பின்னாடியே கூரஹாராவும் இன்னொரு எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்ட் வந்துகிட்டு இருந்தாங்க. 2 பேரும் விட்டு தரவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபுல் ஸ்பீடோட வந்துகிட்டு இருக்காங்க. 2 பேருமே கிவ் அப் பண்ற ஐடியாலே இல்ல. 2 பேரும் செம்ம ஸ்பீடா ஓடி வந்து ஒரே மாதிரி தான் ரீச் பண்றாங்க. கூரஹாரா ஓடி முடிச்சுட்டு நிக்கிறப்ப அவன் கூட போட்டியா வந்துகிட்டு இருந்தான் இல்லையா, அவன் வந்துட்டு தோல்லே தட்டி கொடுத்து நல்லா ஓடனப்பா அப்படின்ற மாதிரி சொல்லாம சொல்லிட்டு போறான். அந்நியாரம் இந்த அபிஷியல்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்க நிக்க கூடாதுப்பா, அடுத்த ரன்னர்ஸ் வருவாங்க, அதனால நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாராவை தனியா அனுப்பி விட்டுறாங்க. அடுத்த ரன்னர்ஸ் பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க. ஹைஜி அப்புறம் கூட அந்த 2 பசங்க அந்த 3 பேரும் ஒரே மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க. அந்நியாரம் ஹைஜி ஓடி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் கால்ல பயங்கரமா வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீல், அந்த புண்ணுல ஏதோ ஆன மாதிரி. பட் அதை ஹைஜி பெருசா கன்சிடர் பண்ணவே இல்லாம வலியை வெளியே கட்டிக்காம அவன் பாட்டுக்கு வேகமா ஓடி போய் முதல்ல வந்துடுறான். இவங்களை ஃபாலோ பண்ணி நிறைய ரன்னர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. அதுல மூசா ஜோ ட்வின்ஸ் அவங்களும் வந்துடுறாங்க. சிண்டோலும் அப்படியே போயிட்டு ஒரு அபிஷியல் மேலேயே போய் விழுந்துடுறான். இதே மாதிரி நிறைய ரன்னர்ஸ் நிறைய வலியோட பயங்கர கஷ்டத்தோட அந்த ஒரு இடத்தை வந்து ரீச் பண்றாங்க. என்னதான் கஷ்டம் அவங்க மனசுல இருந்தாலும் பினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பாக்சனோட இந்த ஒரு ரேஸை முடிக்கிறாங்க. மூசா வந்துட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் கிங் இப்பதான்டா வந்திருக்கான் அப்படின்னு சொல்றான். நீக்கோலாம் பார்த்தா செத்த போன மாதிரி ஆயிடுறான். இந்தாட கொஞ்சம் தண்ணி குடுறா அப்படின்னு சொல்லிட்டு மூசாவும் கொடுக்குறான். சரி பிரின்ஸ் என்னன்னா அவன் எங்க வர வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாரா கேட்கறான். இவங்க யாருமே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. பிரின்ஸ் வந்துட்டு ரொம்பவே இழைச்சுக்கிட்டு பயங்கர கஷ்டத்தோட ஓடி வந்துகிட்டு இருக்கான். வெளியே
வெளிய இருக்க ஆடியன்ஸ்லாம் வந்துட்டு உங்களால முடியும், உங்க டீம்மேட்ஸ்லாம் அங்க காத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ண ட்ரை பண்றாங்க. அட போங்கடா நீங்க வேற, சொல்றது ஈஸி, இங்க இருக்கிறவங்க தாண்டா அதோட வலி என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் செம கடுப்போட ஓடிக்கிட்டு இருக்கான். கடுப்போடன்னு சொல்ல முடியாது, ஒரு உடம்பு வலியோட ஓடிக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு வாமிட் வேற வர மாதிரி இருக்குது. எப்படியா கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள தள்ள பாக்குறான். பட் வாமிட் அவனுக்கு வந்துருது வெளியே. பட் என்ன ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு இந்த ரேஸை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் வாந்தி எடுத்ததுக்கு அப்புறமா அப்படியே ஓட ஆரம்பிக்கிறான். பிரின்ஸ் ரேஸை முடிச்சுட்டான். மெடிக்கல் டீம் வந்துட்டு அவனை அப்படியே தூக்கிட்டு போறாங்க. ஆனா வந்துட்டு நீ சாதிச்சிட்ட, நல்லா ஓடுன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவன் அப்படியே மயங்கின நிலைமையில தான் கிடக்குறான். இவங்க எல்லாருமே இப்ப ரேஸ் எல்லாம் முடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் யூகி வந்துட்டு என்னடா அவங்களோட டைமிங் நோட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். டே பின்னாடி கேமரா ஓடிக்கிட்டு இருக்கு, என்னடா பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீக்கோ சொல்றான். டே அதெல்லாம் விட்ற, ரேஸ்ல இதுதான் ரொம்பவே முக்கியம். அவங்களுக்கு ரிசல்ட் ஏதாவது முன்ன பின்ன மாத்தி சொல்லிட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சிருந்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு யூகி கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஓடுன டைமிங் எல்லாம் ஒரு ஆவரேஜா வச்சு கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்ப குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு பார்டர் லைன்ல தான் இருப்போம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு ஹைஜியும் சொல்றான். ஆனா அங்க சுத்தி இருக்கிற ஒரு சில டீம் எல்லாம் பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டைமிங்லாம் அவங்க நோட் பண்ணிருப்பாங்க, நம்ம கண்டிப்பா எப்படி செலக்ட் ஆகிறோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால இப்பயே ஹாப்பி ஆயிட்டாங்க. ஆனா நம்ம டீம் தான் பயங்கர பீதியில என்ன பண்றதுன்னே தெரியாம எல்லாம் அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க. அந்நியார பிரின்ஸையுமே ஜோ ட்வின்ஸ் வந்துட்டு கூட்டு வந்துடுறாங்க. ஹைஜி அவன் கிட்ட போயிட்டு நீ சூப்பரா ஒன்னடா பிரின்ஸ் அப்படின்ட்டு சொல்றான். இப்போ ரிசல்ட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்ல சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டு டோக்கியோ ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அப்படின்ட்டு சொல்றாங்க. நம்ம சாகிகியோட டீம் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. அதை தொடர்ந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது வந்துட்டு கோஃபு அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டீம் சொல்றாங்க. இங்கெல்லாம் சம கடுப்பா இருந்துட்டு என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, ஒரு டீம் சொல்ற முன்னாடி இவ்வளவு கேப்படா எடுத்துக்கிடுவீங்க, இங்க வைத்த கலக்குது இல்லடா, ஒழுங்கா வேமா சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். தேர்ட் பிளேஸ் வந்துட்டு டெய்டோ யூனிவர்சிட்டி அப்படின்ட்டு சொல்றாரு. மைக்ல பேரை சொல்லிக்கிட்டு இருக்கவனே, உனக்கு தான் ரிசல்ட் தெரியும்லடா, ஒரே டைம்ல அப்படியே டக்குன்னு சொல்ல வேண்டியதுடா அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஃபோர்த் பிளேஸ் இன்னொரு அகாடமியா சொல்லிடுறாங்க. ஃபிஃப்த் பிளேஸ்ல இன்னொரு வேற ஒரு அகாடமியா சொல்லிடுறாங்க. ஜோ ட்வின்ஸ்லாம் வந்துட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் கான்சி யூனிவர்சிட்டின்னு சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. அப்படியே சிக்ஸ்த் டீம், செவன்த் டீம், எய்த் டீம், நைன்த் டீம்னு சொல்லிட்டு 4 வேற வேற யூனிவர்சிட்டி நேம் சொல்லிட்டாங்க. நம்ம பயல்களுக்கு இதுக்கப்புறம் நம்பிக்கை இல்ல, பீதியில நின்னுகிட்டு இருக்காங்க. 10th பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயை திறக்கும் போதே நம்ம பயல்களுக்கு ஹார்ட் பீட் பயங்கர ஹையா துடிச்சுக்கிட்டு இருக்குது. கரெக்டா அவர் கான்சே யூனிவர்சிட்டி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ஹாப்பினஸ் வந்தது பாருங்க, எல்லாம் துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹைஜிக்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஜெயிச்சுட்டோம் மாறா அந்த ஒரு மொமெண்ட் தான் செம்ம ஆனந்த கண்ணீரோட நின்னுகிட்டு இருக்கா, கையை தூக்கிக்கிட்டு. ஆனாவும் அப்படியே ஹைஜை கட்டி பிடிச்சிட்டு வந்து விழுந்துடுறா. ஜோ ட்வின்ஸ் மேல விழுந்துறாங்க. ஒட்டுமொத்த டீம் அப்படியே மேல விழுந்து செம்ம ஜாலியா இருக்காங்க. நம்ம டீம் எப்பயுமே கேமரால வீடியோ எடுத்துக்கிட்டு பாருல, அந்த ஒரு ரிப்போர்ட்டருக்கே அப்படியே கண்ணீர் வந்துருது, செம்ம ஹாப்பியா இருக்காரு அவரும். ஹைஜிக்கு நேரம் அந்த ஒரு கேமராமேன் வந்துட்டு கேமரா வச்சுக்கிட்டு நிக்கிறாரு. ஹைஜியுமே அதை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். ஹாக்குனேன்றது வெறும் ட்ரீம் மட்டும் எங்களுக்கு கிடையாது அப்படின்றத நாங்க இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டோம். சோ அதை கண்டிப்பா நாங்க ரியல் ஆக்குவோம். அதனால இன்னுமே நாங்க பயங்கர ஹார்டா பிராக்டிஸ் பண்ண போறோம், நாளையில இருந்து ரன்னிங் ஓட ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாருக்கும் இதை கேட்டுட்டு செம்ம கட்டுப்பாயிருது. ஒரு நாள் கூட லீவ் விட மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி சண்டைக்கு போயிடுறாங்க ஹைஜி கிட்ட. தம்பிகளா இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் என்னால யூஸ் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. பின்னாடி ஜோ ட்வின்ஸ் மட்டும் அந்த ஒரு ஸ்கோர் போர்டை ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே சாயங்காலம் ஆகுது, இவங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அந்நியாரம் ஹைஜி வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க, பார்க்கடா நம்மளோட ஃபேன் கிளப் நமக்காக கிஃப்டா இன்னைக்கு கறி வாங்கி தர போறாங்களா அப்படின்னு சொல்றான். நம்ம பேர்களும் எல்லாரும் செம்ம எக்ஸைட்டிங் ஆயிடுறாங்க. ஜோ ட்வின்ஸ் தான் வந்துட்டு லாஸ்டா வந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் அப்படியே கூரஹாராவை கூப்பிடுறாங்க. அந்நியாரம் ஜோட்டா வந்து கேக்குறான், ஹைஜி நம்ம கிட்ட எப்பவுமே என்ன சொல்லுவான்னு சொல்லிட்டு தெரியும்ல, எப்பவுமே நம்ம டாப்க்கு எய்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா இன்னைக்கு கூட சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாரா கேக்குறான். இன்னைக்கு மட்டும் இல்ல, அவன் எப்பவுமே அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரிடா இப்ப அதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாராவும் கேக்குறான். அவன் டாப்புக்கு போகணும்னு சொல்றது வந்துட்டு நம்ம ஹாக்குனே கிரண்ட்ல வின் பண்ணணும்ன்றத சொல்றானா அப்படின்னு சொல்லிட்டு ஜோட்டா கேக்குறான். ஜோஜியுமே சொல்றான், இன்னைக்கு நம்மளோட டைமிங் பத்தியா 10 மணி நேரம் 16 நிமிஷம் ஓடணும். அப்புறம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த சாகிகியோட டீம் 10 மணி நேரம் 9 நிமிஷம், கிட்டத்தட்ட 7 நிமிஷம் நம்மளோட லீடிங்ல இருந்தாங்க. சோ இப்போ நீ சொல்லு, ஹாக்குனே கிரண்ட்ல வரப்போற டீம்ல எந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருப்பாங்க, குவாலிஃபை ஆகாத டீம் இந்த ஓட்டம் ஓடுனாங்கன்னா குவாலிஃபை ஆகிற டீம்ல எந்த லெவல்ல இருப்பாங்க, நம்மளாம் பிராக்டிஸ் பண்ணா கூட அவங்க லெவலுக்கு எல்லாம் ரீச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கேக்குறாங்க கூரஹாராவை பார்த்து. இதுக்கான பதில் கூரஹாரா கிட்ட இல்ல, அவன் அமைதியாவே நிக்கிறான். கூரஹாரா நம்ம கிட்ட எந்தவித நம்பிக்கையுமே இல்லாம எந்த அர்த்தத்துல எந்த பாயிண்ட்ல நம்ம இப்ப ரன்னிங் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோஜியும் கேக்குறான். இந்த ஒரு கேள்விக்குமே கூரஹாரா கிட்ட பதிலே இல்ல, அவன் அப்படியே அமைதியா நிக்கிறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. ஹாக்குனே கிடன் எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்றதே ஜோ ட்வின்ஸ் இப்பதான் ரியலைஸ் பண்ணிருக்காங்க. சோ இவங்களால பிராக்டிஸ் பண்ணா கூட அந்த லெவலுக்கு போக முடியுமான்றது ஒரு கேள்விக்குறிதான். நம்ம டீம் என்ன பண்ண போறாங்கன்றத அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.